வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி நீங்கள் பார்த்து போடலாம். இந்த பட்டர்ஃப்ளை கூட பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதுதான் இது வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து போட்டுட்டாங்க. அவங்க தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எல்லாம் கொடுக்கல, அவங்க சும்மா நார்மலாக போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சேனலில் நான் போடணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இதை எடுத்து போடுறேன். அவங்களோட க்ரியேட்டிவ் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நானே வந்து கொஞ்சம் மாடலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 6 அடி எடுத்திருக்கேன். அதே 6 அடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த சைடில் சொருகிறதுக்கெல்லாம் நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களோட இந்த பட்டர்ஃப்ளை பார்த்து தான் நான் வந்து லஞ்ச் பேஸ்கெட் பண்ணியிருப்பேன். பெரிய பேஸ்கெட் பண்ணியிருப்பேன். லஞ்ச்னால் ஒரு 2.5 ரோல் எடுத்து நான் அந்த 2.5 ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து இது குட்டியாகவே நான் போடுறேன். இது ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பென் ஹோல்டர் போடுறதுக்கு நான் வந்து 6 அடியில் 20 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலருக்கு நீங்கள் வந்து இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. அது பார்டர் கொடுக்குற மாதிரி. இப்போது இந்த 6 அடியில் 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். நான் இது வந்து கிளாஸ் ஒயரில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 6 அடியை நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு இதே அளவு வச்சுக்கோங்க. மடிச்சிருக்கோம் இல்லையா, இதே அளவு மடித்த அளவில் அதே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடணும். மொத்தம் வந்து 20 ஒயர் நான் எடுத்திருக்கேன். அந்த 20 ஒயரும் நம்ம இதே மாதிரி நாட் போட்டு வரணும். நம்ம வந்து கூட ஒயருக்கு நாட் போடுவோம்ல, அதே மாதிரி நாட் போட்டு வரணும். அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க இந்த 20 ஒயரையும் நம்ம சரிசமமாக வச்சுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். 20 ஒயரையும் நாட் போட்டுட்டு 4 வரிசை ஒயிட் கலரில் போடணும். பாருங்கள், இப்போது நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். மீதி இருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த 20 ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, அந்த அளவு விட்டுக்கலாம். அந்த அளவு எடுத்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயே மேலே ஒரு வரிசையும் கீழே 2 வரிசையும் நம்ம போட்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல ஒயரு, அதே அளவு அளந்து எடுத்துட்டு இந்த மேலே வந்து ஒரு வரிசை போடணும், கீழே வந்து 2 வரிசை போடணும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த ஒயரை வந்து நான் அடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன். இப்படி முடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தெரியும். அப்போது மேல் பக்கமாக ஒரு வரிசையும் இந்த கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா 2 வரிசை நம்ம போடணும். ஓகேவா? இது அப்படியே இது வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் இங்கே அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு அளந்து விடணும். சரிங்களா? இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 வரிசை போட்டு வந்துட்டேன். 1 2 3 4. நம்ம இந்த அடையாளப்படுத்தி வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே ஒரு லைனும் அதுக்கும் கீழே 2 லைனும் போட்டுட்டு பாருங்கள்,
இந்த அடையாளப்படுத்தி வச்ச ஒயரு. இந்த ஒயருக்கு மேலே 2 வருஷம் ஒயிட்டில் போட்டிருக்கேன், 1 வருஷம் ஒயிட்டில் கீழே போட்டிருக்கேன். மேலே வந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் பார்டர் போடணும். சரிங்களா? இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று பார்டர் மாதிரி போடுறதுக்காக வேணும். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் அளந்து எடுக்கிறோம்ல, அதை விட அரை அடி நம்ம எச்சா எடுத்துக்கலாம். பாருங்கள், அரை அடி நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அரை அடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மறுபடியும் அது அளந்துருக்கேன். பாருங்கள், அளந்துட்டு அதாவது இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர் ஒயரை விட இந்த ப்ளூ அந்த கத்திரிப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலர் வந்து அரை அடி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அது மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். பார்டர் போடணும் இது, அது மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து நாட் போட்டுட்டு இப்படி கொண்டு வந்து நீங்கள் இந்த பக்கம் என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிடணும். சரிங்களா? அது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் போட்டு வந்துட்டேன். இப்போ 2 சைடும் நம்ம இந்த கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்கோம், பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த சென்டரில் நாட் போடணும். இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம 20 ஒயர் எடுத்துருப்போம் இல்லையா, அதில் வந்து சென்டரில் எடுக்கணும். 2, 4, 6, 8, 9, அதாவது வலது பக்கம் 9 ஒயரும் இடது பக்கம் 9 ஒயரும் நம்ம எடுத்துக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9. சரிங்களா? வலது பக்கம் 3 வலது பக்கம் 9 ஒயரும் இடது பக்கம் 9 ஒயரும் எடுத்துட்டிங்கன்னா இந்த சென்டரில் பாருங்கள் 2 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 2 ஒயரில் நம்ம நாட் போடணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது இப்படியே வச்சுக்கோங்க. இது இப்படியே கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் நாட் போட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த வலது பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 ஒயர் விட்டுறணும். இந்த 5வது ஒயர்லேயும் 6வது ஒயர்லேயும் நாட் போடணும். 4 ஒயர் விட்டுறணும். 5வது ஒயர்லேயும் 6வது ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ இந்த வலது பக்கத்துலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் 1, 2, 3, 4. சரிங்களா? 4 ஒயர் விட்டுட்டு 5லேயும் 6லேயும் நாட் போடுறோம். அதே மாதிரி இப்போ இடது பக்கம் 1, 2, 3, 4 ஒயர் விட்டுறணும். 5லேயும் 6லேயும் நாட் போடணும். இப்போ இந்த சைடு நம்ம போட்டோம் இல்லையா, இப்போது அந்த பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம போடணும். இதே மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 1, 2, 3, 4, இந்த 5, 6ல் நாட் போடணும். அதே மாதிரி வலது பக்கம் 1, 2, 3, 4 இடையில இருக்க இந்த 5, 6ல் நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டு நாட் எங்கெங்கே போடுறதுன்னு பார்த்து நம்ம ஃபுல்லாக போட்டுருங்க. அப்புறம் இந்த சைடு அடி போட்டோம்ல, அந்த சைடு பாருங்கள் எடுத்திருக்கேன். இதில் வந்து மொத்தம் 6 ஒயர் இருக்குதா, இந்த 6 ஒயரையும் நம்ம நாட் போடணும். இந்த அடையாளப்படுத்தி வச்சதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சைடில் வந்து 6 ஒயர் இருக்குது. சரிங்களா? இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த பர்பிள் கலரு, இதையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு. இந்த சென்டரில் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அது அப்படியே மொத்தம் வந்து 6 ஒயர் இருக்குது. அதில் நம்ம 3 நாட் போடுவோம். 2 ஒயராக எடுத்து நாட் போடுவோமா, அப்போ நமக்கு 3 நாட் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம அந்த பக்கமும் போட்டுக்கணும். இதை அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு போட்டுக்கணும். இந்த சென்டரில்
போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம 2 சைடு போட்டோம். இப்போது இந்த சென்டர் பகுதிக்கு வந்துடலாம். இதில் வந்து பாருங்கள், நம்ம இந்த சென்டரில் இங்கே நாட் போட்டிருப்போம்ல, அதாவது இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9 பிரித்து நம்ம போட்டிருப்போம். போட்டதில் பாருங்கள், வலது பக்கம் இருக்க இந்த ஒயர், இந்த நாட்டை நான் எடுக்கிறேன். சென்டர் நாட்டு இல்லை, இந்த நாட்டை எடுக்கிறேன். இந்த நாட்டில் இருந்து இந்த இடையில 3 நாட் போகுது பாருங்கள், 3 ஒயர் போகுதுல்ல, இந்த 3 ஒயரில் நம்ம நாட் போடணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாம். இடது பக்கத்துலேருந்து நம்ம வலது பக்கம் போகிறோம். அதாவது 4 ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போட்டோம்ல, அந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு சென்டர் பகுதிக்கு நாட் போட்டு போகிறோம். இது பாருங்கள், இது போட்டு முடித்த உடனே இந்த சென்டர் நாட் கூட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 5 கோணம் வரும். தெரியுதா? 5 கோணம் வருது பாருங்கள். 1 2 3 4 5 5 நாட். இந்த 5 நாட் அப்படிங்கிறத நம்ம 5 கோணம்னு சொல்கிறோம். நம்ம இப்படி தான் கொண்டு போகணும். அதே மாதிரி இப்போ நான் வலது பக்கம் பாருங்கள், 1 2 3 4. ஃபஸ்ட்டு 4 ஒயர் விட்டோம்ல, இந்த 4 ஒயரை விட்டுட்டு அடுத்து ஒரு நாட் போட்டோமா, அந்த நாட்டிலேருந்து இப்போ இங்கே எப்படி 3 நாட் போட்டோம், அதே மாதிரி இப்போ வலது பக்கத்தில் இருந்து நம்ம இடது பக்கம் போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த நாட் கூட நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஒரு நமக்கு 5 கோணம் கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு 5 கோணம், இந்த பக்கம் ஒரு 5 கோணம் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இந்த சென்டரில் இருக்கா, இதுலேயும் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி பேக் சைடும் நம்ம போட்டு வந்துடலாம். இந்த சைடு நம்ம என்ன பண்ணமோ அதை வந்து இப்போது நம்ம பேக் சைடு போடுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வலது பக்கத்தில் இருந்து இந்த 3 ஒயர் இருக்குல்ல, இந்த 3 ஒயரில் நாட் போட்டு இங்கே ஒரு 5 கோணம், இந்த வலது பக்கத்தில் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு போகிறோம். நம்ம இப்படி கொண்டு போகும்போது இந்த இடத்துலையும் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு வரும். இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த சைடும் அதே மாதிரி போட்டு வந்துட்டேன். ஓகேவா? நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணமோ அதைவே வந்து இந்த பக்கமும் நான் போட்டு வந்துட்டேன். இப்போது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஒயரு. இந்த 4 ஒயர்லேயும் நம்ம இப்படியே ரன்னிங் வந்து போட்டே வரணும் நமக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டரில் பாருங்கள் 2 5 கோணம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடில் இருந்து நான் சொல்கிறது புரியுதில்ல. நம்ம சைடில் இப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு போகிறோம். நல்லா இந்த இடத்துல வந்து நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 5 நாட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த நம்ம 5 கோணம் போட்டோம்ல, அது வரைக்கும் நமக்கு 5 கோணம் வர மாதிரி வரும். சாரி, 5 நாட்டு வர மாதிரி வரும். இந்த 5 கோணம் இருக்குது பார்த்திங்களா, அதோட சேர்த்தா நமக்கு மொத்தம் வந்து 5 நாட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த சென்டரில் இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, இந்த நாட்லேயும் சேர்த்து போட்டுடலாம். இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 வரணும். அது வரைக்கும் நம்ம போட்டுடலாம். இப்போ 2 போட்டிருக்கோம்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சென்டரில் 2 5 கோணம் இருக்குது பாருங்கள். இந்த 5 கோணத்துக்கு சென்டரில் 1 2 இதுக்கப்புறம் வந்து மொத்தம் 4 நாட்டு வர மாதிரி போடணும். இங்கேருந்து இதை வளர்த்திட்டு வரணும், இங்கேருந்து இதை வளர்த்திட்டு வரணும். இதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கமும் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் ஒரு சைட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இடது பக்கத்துலேருந்து நம்ம வலது பக்கம் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லா டைட்டாக போட்டுவாங்க. பாருங்க, இந்த சைடு 1 2 3 4 வந்திருக்கா. இப்போ நம்ம 5வது போடுறோம். 5வது வரிசை போடுறோம். பாருங்கள், நான் இந்த பக்கம் போட்டு வந்துட்டேன். இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த சைடு போட்டு வரணும். சரிங்களா? இப்போ நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டு வந்துடலாம். உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ அது வந்து நம்ம இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நம்ம போய் வளர்க்கணும். நம்ம இப்படி போகணும். சரிங்களா? இது வந்து ரிவர்ஸில் போகணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த நம்ம 5 கோணம் போட்டோம்ல, 5 கோணத்துக்கு மேல் நாட்டு வரைக்கும் நம்ம போட்டு வரணும். இருங்க, இது ஒரு லைன் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த சென்டர் நாட்டு வந்து 6 நாட்டு வர்ற மாதிரி நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இது கூட சேர்த்து போட்டோம்னா இந்த இடத்துல இங்கேருந்து வந்துட்டோம். இந்த 5 கோணத்துக்கு மேலே பாருங்கள் ஒரு நாட்டு இருக்கா. இந்த 5 கோணம், இங்கே ஒரு 5 கோணம் இருக்குது. அந்த 5 கோணத்துக்கு பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப தள்ளி போயிட்டணும். இங்கே ஒரு 5 கோணம், இங்கே ஒரு 5 கோணம் இருக்குது. சென்டரில் 1 2 2 நாட்டு இருக்கா. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து நீங்கள் போடும்போது பாருங்கள், இந்த ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஒரு நாட்டை போட்டுட்டு அடுத்த நாட் நீங்கள் போடும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு
நாட் கிடைக்கும். அந்த நாட் வந்து மொத்தம் 3வது நாட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ புரியுதா? இந்த சென்டர் நாட்டுங்க 2 பக்கமும் 5 கோணம் இருக்கும். சரிங்களா? 1 2 3 இது வந்து 6 வர்ற மாதிரி நம்ம போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த சென்டரில் 6 நாட் வர்ற மாதிரி போட்டு வந்திருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து இந்த இன்டூவாக மீட் பண்ணதில்ல, அங்கே ஃபுல்லாகவே நான் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து ஃபுல்லாக எடுத்து வந்திருக்கேன். இந்த சென்டர் பாருங்கள், 2 5 கோணம் இருக்குல்ல, இந்த 2 5 கோணத்துக்கு சென்டரில் பாருங்கள் 1 2 3 4 5 6 6 நாட் வர மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடில் நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடும் நான் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த பக்கமும் நான் போட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம 2 பக்கமும் இந்த கூட போட்டு வந்துட்டோம். அடுத்தது இந்த சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைடுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 நாட் போட்டிருக்கோம்ல, 1 2 3 நாட் போட்டிருக்கோம். இப்போது இந்த கத்திரிப்பு கலரும் ஒயிட் கலர்லேயும் ஒரு நாட் போடலாம். அடுத்து இந்த சென்டரில் இந்த பக்கம் வந்து மொத்தம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற கத்திரிப்பு கலரும் ஒயிட்டும் எடுத்து போடுறோம். இப்போ சென்டராக நீங்கள் போடும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த 2 கத்திரிப்பு கலரும் சேர்ந்து ஒரு நாட் கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போது இந்த சைடு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆப்போசிட் சைட் போடுவோம். சரிங்களா? ஓகேவா? போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் போட்டோம்ல, இந்த மாதிரி இப்போ புரிஞ்சில்ல உங்களுக்கு? இந்த மாதிரி போட்டோம். இப்போ இதிலேருந்து இந்த சென்டரில் நாட் போட்டே வரலாம். இந்த சென்டரை இங்கே 6 நாட்டோட முடிச்சிருக்கோம்ல நம்ம, அதுக்கு பக்கத்துலையோடு முடிக்கணும். இந்த சைட்லேருந்து நான் எடுக்கிறேன். இந்த சைட்லேருந்து நம்ம நாட் போடுறோம். இந்த சைடில் பாருங்கள் 2 ஒயிட் கலர் நாட்டு, ஒரு கத்திரிப்பு கலர் நாட் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட் போடுறோம். இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த சைடு பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட்லேயும் நம்ம பண்ணணும். நம்ம இப்போ இந்த 6வது நாட்டு போட்டிருக்கோம்ல, அந்த ஒயரில் நம்ம போடக்கூடாது. அதுக்கு கீழ் நாட்டோட நம்ம முடிச்சுக்கணும். சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், நமக்கு ஒரே மாதிரி நாட்டு வரணும். அந்த மாதிரி நான் ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ஒயிட் கலரை எடுத்துகிட்டு நம்ம நாட் போடுறோம். இந்த ஒயரையே நம்ம ரன்னிங் ஒயராக வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு வருவோம். நம்ம வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் குழம்பிரும்.
பாருங்கள். இப்போ இந்த சைடு 2 லைன் வச்சு நான் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பண்ணணும். இப்போ வந்து இடது பக்கம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வலது பக்கம் நம்ம இப்போ இங்கே எப்படி முடித்தோமோ அதே மாதிரி ஒரே மாதிரி வர்ற மாதிரி முடிக்கணும். சரிங்களா? இப்போ இது முடிச்சுட்டு இப்போ இது எப்படி நான் 2 சைடு போட்டனோ அதே மாதிரி இந்த 2 சைடு நீங்கள் போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம போட்டு வரணும். சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் போட்டு வந்துட்டேன். இப்போ 2 வருஷம் நான் போட சொன்னேன்ல, அதே மாதிரி போட்டேன். இப்போது இந்த சென்டரில் பாருங்கள், நம்ம இந்த 2 5 கோணம் இருக்குல்ல, 5 கோணத்துலேருந்து மேலே நமக்கு 6 நாட் வர்ற மாதிரி நம்ம போட்டோம். 1 2 3 4 5 6 6 நாட் வர்ற மாதிரி போட்டோம். இந்த சைடில் நம்ம இந்த லைனை முடித்த உடனே பாருங்கள், இந்த சென்டரு இந்த பர்பிள் கலரை மட்டும் விட்டுட்டு இந்த 2 லைனில் நம்ம போட்டிருக்கோம். பர்பிள் கலரை மட்டும் விட்டுட்டு நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். போட்டு முடித்தோடனே பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரே மாதிரி நமக்கு 5 நாட் கிடைக்கும். சரிங்களா? 1 2 3 4 5 இந்த சென்டர்லேருந்து வருது இல்லையா, 1 2 3 4 5 6 இதுதான் வந்து சென்டர் நாட்டு. அதனால் இதை வந்து நம்ம இதை முடி போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக சென்டர் நாட்டு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட்லேயும் முடி போட்டு வச்சுக்கணும். நான் முடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், சென்டர் நாட்டு. அதாவது இந்த பக்கம் 2 வலது பக்கம் 2 நாட்டு, இடது பக்கம் 2 நாட்டு, மொத்தம் 5 நாட்டு வரும். அதில் வந்து நம்ம இந்த சென்டர் நாட்டை மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சைடில் வந்துடலாம். இப்போது பாருங்கள், இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் கலரை வச்சு நம்ம நாட் போடுறோம். வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடுறோம். வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டு, சென்டரில் ஒரு நாட் போடணும். பாருங்கள், சென்டரில். அப்போ சென்டரில் நமக்கு ஒயிட் கலரில் ஒரு நாட் இருக்குது. நீங்கள் மறுபடியும் போடும்போது சென்டரில் நமக்கு 2 நாட் கிடைக்கும். இப்போ இது போட்டு முடிச்சிட்டோமா? பாருங்கள், இப்போ அடுத்தது இந்த பர்பிள் கலரை வச்சே நான் பக்கத்தில் இருக்க ஒயரில் நாட் போடுறேன். இங்கே போட்டேன். இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது, நம்ம இந்த சைடு ஒன்று போடுறோம். இடது பக்கம் ஒரு நாட் போடுறோம், வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டு. இப்போ சென்டரில் பாருங்கள், வெறும் ஒயிட் கலர் மட்டும் ஒரு நாட்டில் இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு மேலே இந்த கிராஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த 2 நாட்டையும் நம்ம போட்டுடலாம். கிராஸாக மீட் ஆகிற இந்த 2 ஒயரையும் சேர்த்து பிடிச்சி போட்டோம்னா சென்டரில் நமக்கு 2 நாட் கிடைக்கும். 2 வெறும் ஒயிட் கலர் நாட் கிடைக்கும். பாருங்கள், 2 கிடைக்குதா? இப்போ நம்ம சைடில் மறுபடியும் ஒரு நாட் போடுறோம். இந்த பர்பிள் கலரை எடுத்து வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடுறோம். இதே மாதிரி இப்போ இந்த சைடு நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நாட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2 நாட் வந்திருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் கிராஸாக போட்டிங்கன்னா மொத்தம் 3 நாட்டு வரும். ஒயிட் கலரில் நமக்கு 3 நாட்டு வரும். பாருங்கள், சென்டரில் 3 நாட் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மறுபடியும் இந்த பர்பிள் கலரை எடுத்து நான் ரைட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் நான் போடுறேன். அதாவது வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடுறேன். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த நம்ம இங்கேருந்து நம்ம போட்டிருப்போம்ல, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா
1 2 3 நாட் போட்டோம். அதை வச்சு 2 நாட்டு சென்டரில் நமக்கு பர்பிள் கலர் வந்திருக்கு. இந்த பர்பிள் கலர்லேருந்து சைடில் பாருங்கள் 4 நாட்டு வரும். அதாவது பர்பிள் கலர்லேருந்து இந்த ஒயிட்டும் பர்பிளும் கலந்த மாதிரி 1 2 3 4 இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 2 3 4 இப்போ நம்ம இந்த சைடு போட்டோம் சரிங்களா. சென்டரில் வந்து இந்த மாதிரி 3 வரும். 1 2 3 நாட் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே போட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஒயர் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டேன். இந்த சைடில் நான் போட போகிறேன் சரிங்களா. இந்த பக்கம் இல்லை, நம்ம இந்த சைடில் பாருங்கள். இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒயிட் கலர் ஒயரு இதே அளவு நம்ம எடுக்கணும். இதே அளவு நம்ம எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த நாட்டு, இந்த பர்பிள் கலரில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு மொத்தம் 10 நாட்டு வரும். ரன்னிங் ஒயரை வச்சு லைனாக நம்ம போட்டே வரணும். பாருங்கள் இந்த சைடு சொல்கிறேன் நான். மொத்தம் வந்து நமக்கு 10 நாட்டு வரும். அதாவது இந்த ஒயிட் கலர் நாட்டில் வந்து 8 நாட்டும் இந்த பர்பிளும் ஒயிட்டும் கலந்தது இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட்டு வரும். மொத்தம் வந்து 10 நாட்டு இது மாதிரி போடுங்க. இது மாதிரி நம்ம ஒரு 4 வரிசை போடணும். மொத்தமாக 4 வரிசை. இப்போ நான் ஒரு வரிசை போட்டுட்ருக்கேன். இன்னும் வந்து மேலே வந்து நம்ம 3 வரிசை போடணும். இப்போ இந்த ஒரு வரிசை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பர்பிள் கலர் எடுக்கிறோம். வலது பக்கம் இந்த பர்பிள் கலரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுறணும். பாருங்கள். இப்போது இந்த சைடில் பாருங்கள் நமக்கு மொத்தம் 10 நாட் கிடச்சிருக்கும். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா. சென்டரில் வந்து இந்த ஒயிட் கலரில் 8 நாட் கிடச்சிருக்கும். இப்போது நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, இதவே அளந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். அதே அளவு எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஒயிட் கலர் விட்டுருக்கோம்ல, இதே அளவு எடுத்துகிட்டு மேலே 3 லைன் நம்ம போட்டு வரணும். அதாவது மொத்தமாக நமக்கு 4 லைனு கணக்கு. இது மாதிரி நம்ம மேலே 3 லைன் போட்டு வரணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணமோ அதே தான் நான் இப்போ இந்த ஆப்போசிட்டில் பண்ணணும். இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் 4 லைன் போட்டு வந்துடுங்க சைடில். இப்போ இந்த சைடு நம்ம 4 லைன் போடுறோம்ல, அதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடும் நீங்கள் 4 லைன் போட்டு வந்துடுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம்.